எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் லைஃப் இஸ் ஏ நம்பர். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 11th ஹோட்டல் எக்ஸாம் கொஷின் பேப்பர் வந்து ஓல்டு கொஷின் பேப்பர், அதை வந்து மாடல் கொஷின் பேப்பராக பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து நம்ம பேட்டர்ன் வந்து எப்படின்னே இருக்குன்னே தெரியாது. ஓகேவா? அதுவே ரொம்ப டவுட்டாகவே இருக்குது. எது கேட்பாங்க எது கேட்க மாட்டாங்கன்னே தெரியாது. இப்போ 10th 11th போனவங்களுக்கு வந்து இந்த மாடல் வந்து நமக்கு என்னன்னு தெரியாது. மார்க் வந்து 90 மார்க்கு. அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வந்து எனக்கு இன்னும் வீடியோ போடுறதுக்கு வந்து என்கரேஜிங்காக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒன் வேர்ட்ஸ். எல்லாருக்கும் வந்து ஃபஸ்ட்டு ஒன் வேர்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து நிறைய கேட்குறாங்க. 20 ஒன் வேர்டு வந்து கேட்குறாங்க. அதில் வந்து 3 சினானிம்ஸு, 3 ஆப்போசிட் கேட்குறாங்க. அடுத்து வந்து 7th கொஸ்டின் வந்து நோட்டாக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன, காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இன் சன்செட், அது நவுனா நவுன் ப்ளஸ் நவுனா நவுன் ப்ளஸ் அட்ஜெக்டிவா அப்படின்னு என்னென்னு கேட்குறாங்க. சூஸ் த கரெக்ட் காம்பினேஷன் ஃபார் பிளெண்டட் வேர்டு, எமோஷனுக்கு என்னன்னு கேட்குறாங்க. எப்படி இது ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்து வந்து சூஸ் த மீனிங் ஆஃப் த ஃபாரின் வேர்ட்ஸ் இந்த சென்டென்ஸ், சான்ஸுக்கு வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு டெஃபினிஷன் கேட்டிருக்காங்க கிவன் டேமுக்கு. இடியம்ஸு, பிரேசல் வெர்ப்ஸு, சூட்டபிள் ப்ரிஃபிக்ஸு, இந்த வேர்டுக்கு இந்த சென்டென்ஸுக்கு வந்து என்ன எஸ்விஓ என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கரெக்ட் ப்ரிப்போசிஷன், அந்த மாதிரி நிறைய கேட்குறாங்க. ஓகேவா? ஒன் வேர்டு வந்து நமக்கு கிராமர் முதற்கொண்டு ஃபுல்லாமே இதிலே கவர் ஆகிற மாதிரி வந்துடும். அடுத்து வந்து 7 2 மார்க் வந்து அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. 7 2 மார்க்கில் வந்து 6 வந்து பொயட்டிக் லைன்ஸ் கொடுத்து 4 வந்து அட்டன் பண்ண சொல்கிறாங்க. பொயட்டிக் லைன் கொடுத்து அதில் இருக்க சென்டென்ஸ், நீங்கள் வந்து பொயட்டிக் லைன் வந்து எல்லா பொயட்டிக் லைன்ஸும் நல்லா வாசித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து தமிழில் வந்து ஏற்கனவே அர்த்தம் சொல்லியிருப்பாங்க, இதுக்கு இதான் மீனிங்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை வச்சே நீங்கள் வந்து கொஞ்சம் இது பண்ணி கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து வந்து டுவர்ஸ் டேரக்டர்னு சொல்லி ஆன்சர் எனி 3 out of 4ன்னு கொடுத்துருக்காங்க. சேஞ்ச் த ஃபாலோயிங் இன்ட்டு டேரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. கம்பைன் யூஸிங் இஃப். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சேஞ்ச் இன்ட்டு அதர் வாய்ஸு, கம்பைன் எ சென்டென்ஸ் யூஸிங் அஸ்வெல்லஸ் யூஸ் பண்ணி ஒன்று சென்டென்ஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இஃப் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து 7 3 மார்க் வந்து அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. 7 3 மார்க் வந்து எக்ஸ்பிளைன் எனி 2 ஆஃப் த ஃபாலோவிங் வித் ரெஃபரன்ஸ் டு த கண்டெக்ஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 7 3 மார்க் வந்து உங்களுக்கு அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 7 2 மார்க்லேயே உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா இந்த இது கேட்டிருக்காங்க, டயக்ராம் கொடுத்து அதுக்கு ஆன்சர் த கொஸ்டின் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம் ஏ டைலாக் சொல்லி மினிமம் ஆஃப் 3 எக்ஸ்சேஞ்சஸ் பிட்வீன் ஏ போலீஸ்மேன் அண்ட் ஏ ஸ்டாங்கருக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் கொடுத்து கொஸ்டின் கேட்டால் உங்களுக்கு ஈஸி தான். ஓகேவா? 7 3 மார்க்கில் அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்க, கம்ப்ளீட் த ப்ராவர்ப் யூஸிங் த வேர்ட் கிவன் பிலோ. அந்த 7 மார்க்லேயே தான் உங்களுக்கு இந்த ப்ராவர்ப் கேட்டிருக்காங்க, டயக்ராம் கேட்டிருக்காங்க, டயலாக் கேட்டிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து 7 5 மார்க் கேட்டிருக்காங்க. 7 5 மார்க்கில் வந்து உங்களுக்கு சப்ளிமெண்ட் லீடர் அதிலே வந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்க, கிரிட்டிக்கலி அனலைஸ் த போயம் ஒன்ஸ் அப்பான் ஏ டைம். அது ஒரு ஆப்ஷன் கொடுத்து அதில் ஒரு கீழே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, டெவலப்பிங் கின்ஸ். 43 வந்து டெவலப்பிங் கின்ஸ், அது 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதே மாதிரி 44 வந்து மேக்கிங் நோட்ஸ். 44 வந்து என்ன கொஸ்டின், மேக்கிங் நோட்ஸ். டெவலப்பிங் கின்ஸ் ஈஸி தான், மேக்கிங் நோட்ஸும் அதே மாதிரி உங்களுக்கு ஈஸி தான். ஓகேவா? அடுத்து வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கேட்டிருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டு மீனிங் வாண்டடு ரிசப்ஷன் லிஸ்ட்டு கேட்டிருக்காங்க. சாரி, மாற்றி சொல்லிட்டேன். அல்லது வந்து என்ன கேட்டிருக்காங்க, லெட்டர் டு யுவர் அங்கிள் இன்வைட்டிங் ஹிம் டு யுவர் ஹவுஸ் ஃபார் ஹோட்டலி ஹாலிடேக்கு வந்து உங்கள் வந்து அங்கிளை வந்து உங்களோட வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து என்ன கேட்டிருக்காங்க, எரர் ஸ்பாட். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, அல்லதுல என்ன கேட்டிருக்காங்க, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி அங்கே ஆப்ஷன் வந்து இதில் 2ல் எந்த ஒன்று என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஐடென்டிஃபை ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் சென்டென்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் த வேர்ட், சர்விங் எ க்ளூ. ஓகேவா? ரீட் த ஃபாலோவிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் யுவர் ஓன் வேர்ட்ஸ்
இந்த பேசேஜை வாசித்து கீழே இருக்கிற கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஒன் வேர்ட்ஸு அந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர், இந்த பொயட்டிக் லைன்ஸ் கொடுத்து கொஸ்டின் கேட்குறது, பொயட்டிக் லைன்ஸ் கொடுத்து கொஸ்டின் கேட்குனா அது அவங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? பொயட்டிக் லைன்ஸ் வந்து நல்லா வாசித்து வச்சுக்கோங்க எல்லாருமே எப்பயுமே. அதை மாதிரி எரர் ஸ்பாட்டு உங்களுக்குள்ளே தான் கேட்குறாங்க, டயக்ராம் உள்ள தான் கேட்குறாங்க, சூட்டபிள்ஸ் இந்த ப்ராவர்ப்புக்கு என்ன வேர்டு போடுறது அந்த மாதிரி கேட்குறாங்க, லெட்டர் ரைட்டிங் இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா ஈஸியாக தான் கேட்குறாங்க. ஓகேவா? வந்து கொஞ்சம் 10th-லேருந்து 11th போனவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். இந்த ஒரு எக்ஸாம் கொஞ்சம் இதாக இருக்கும். அடுத்த எக்ஸாம் உங்களுக்கு அட்டன் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வந்து எனக்கு வேறு ஏதாவது மாடல் கொஸ்டின் பேப்பர் கிடச்சா உங்களுக்கு கண்டிப்பாக சென்ட் பண்ணுறேன். அது மாதிரி நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.